கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நாம் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்து அதில் இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளவும், தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் தியானிக்கவும் தேவன் நமக்கு ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். ஆவியில் பிறந்தவன் இன்றைய தானத்துக்குரிய பாடத்திற்குரிய தலைப்பு. அநேக பாடங்கள் இந்த ஆவியில் பிறந்தவன் என்கிற ஒரு தலைப்பில் ஒருவேளை நிறைய பாடங்களை நம்ம சிந்திச்சிருக்கலாம். அப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னாலே ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் என்கிற ஒரு பாடம் உலகமெங்கும் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டே இருந்தது. ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அல்லது ஜெனிப்பிக்கப்படுதல் என்கிற வார்த்தைகள் எல்லாம் அதிகமாக பிரயோகிக்கப்பட்ட ஒரு காலம். அதில் நிறைய குழப்பங்கள் கூட இருந்தது சில நேரங்களில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவனால் பிறந்தவன் அல்லது ஆவியிலே பிறந்தவன் அவன் எப்படி இருப்பான், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தேவனுடைய வசனத்தின் மூலம் சில ரகசியங்களை பார்க்கலாம். நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய பேசிக் சப்ஜெக்ட்லேயே கடைசி பாடம் ஞானஸ்நானம் இல்லையா? ஞானஸ்நானத்தை குறித்து பேசும்போதே ஒரு முக்கியமான ஒரு ரூலர், இஸ்ரேல் ஜனங்களுடைய ரூலர் ஒருத்தர் இருந்தார். அவரை குறித்து கட்டாயமாக பேசுவோம். அவர் பேர் என்ன தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு நியாயாதிபதி மாதிரி இருந்தார், ரூலர். உங்களுக்கு நல்லா தெரியும், நிக்கோதேமுன்னு பேர். அவர் ஒரு பரிசேயன், பெரிய ஒரு ராஜ குடும்பம், அறிவாளி. அவர் ரூலர் ஆஃப் இஸ்ரேல்னே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதகங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அவர்னால ஈர்க்கப்பட்டு அவர் ஒரு நாள் ஒரு நைட் டைமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. யூதருக்குள்ளே அதிகாரியான, பார்த்தீங்களா, யூதர்களுடைய அதிகாரி நிக்கோதேம் எனப்பட்ட ஒரு பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவர் என்ன செய்கிறார், நைட் டைமில், பகலில் அவர் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். ராக்காலத்தில் இயேசுவின் இடத்துல போதகரே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இந்த மாதிரி அற்புதங்களெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் அற்புதங்களெல்லாம் செய்கிறீங்க, உங்களோட தேவன் இல்லைன்னா இந்த மாதிரி அற்புதங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதை நான் விட்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? வெரி குட், ரூலர் ஆஃப் இஸ்ரேல், நீ அதிகாரியாக இருந்து நீயே உணர்ந்திருக்க, அந்த ஜனங்கள் உணர மாட்டேங்கிறான், நீ போய் சொல்லு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அல்லது சரி பரவாயில்ல, நீயாவது உணர்ந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ளே போகாமல் அவர் உணர்ந்துட்டார், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார். ஆனால் பத்தாது, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அது நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த இடத்துல கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வைக்கலாம் இல்லையா? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அது என்ன மறுபடியும் பிறக்கிறது? நியூ பர்த்து, புதுசாக பிறக்கணும். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா ஒருத்தன் புதுசாக பிறக்கணுமா? சரி, புதுசாகவே பிறந்தா கூட இந்த பூமியில் மாம்சத்தில் தான் பிறக்க முடியும் இல்லையா? மாம்சத்தில் தான் பிறக்க முடியும். ஆனால் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. பாருங்க, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுங்கிறார். அப்போ நம்ம மாம்சத்திலே இரத்தத்திலேயும் தானே இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படிங்கிற போது ராஜ்யத்தை பற்றி நம்ம நிறைய சப்ஜெக்ட் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ ஒரு கேள்வி, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருதா அல்லது பரலோகத்தில் வருதா? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா?
மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா இந்த ராஜ்யம் எங்கே தான் வருது? உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்னு தான் நான் பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போ இந்த பூமியிலேயே ஒருத்தர் ராஜ்யத்துக்குள்ளே வரணும்னா அவர்கள் மாம்சம் இரத்தத்தோடு தான் வரும். நம்ம ஏற்கனவே அன்புக்குரிய சகோதரர்களுடைய கொஞ்சம் கவனிங்க, நம்முடைய பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்துருக்கோம், உயிர்த்தெழுதலை பற்றி நாம் படிச்சிருக்கோம். திருச்சபையும் திரள் கூட்டமும் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலில் அவர்கள் கிறிஸ்துவோட பரலோகத்துக்கு போகக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள். எஞ்சி இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். எங்கே? இந்த பூமியில் தானே. இந்த பூமியில் தானே. அப்போ பூமியில் தானே ராஜ்யமே இல்லையா? பரலோகம்ங்கிறது அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் இருக்கிற இடம். ஆனால் அந்த ராஜ்யம் செயல்படுத்தக்கூடிய இடம் இந்த பூமியில் தான். அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் என்ன சொல்கிறார்? அந்த ராஜ்யத்திலே மாம்சமும் ரத்தமும் உள்ளே போக முடியாதுங்கிற போது அவர் என்ன சொல்ல வராருங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சங்கீதம் 72 சங்கீதம் 8 இந்த ராஜ்யம் எங்கே இருக்குன்னு சொல்கிறார் பாருங்க. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். அப்போ சமுத்திரம் நதி எல்லாமே இந்த பூமியில் தான் இருக்கு. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும். இதுக்கெல்லாம் நமக்கு ஜியாகிரபிக்கல் பாயிண்ட்லேயே தெரியும். நம்ம வேர்ல்டு மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பசிபிக் ஓஷன் இருக்கும். அது அப்படியே ஒரு பெரிய ரவுண்டு வரும். மறுபடியும் அந்த பசிபிக் ஓஷனில் தான் முடியும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் அவர் எல்லைகளை வரைக்கும் அரசாளுவார். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் அப்படிங்கிறார். அப்போது கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரும் பொழுது, பூமியில் ஞாபகத்தில் வச்சுங்க, பூமியில் வரும் பொழுது இந்த பூமியில் வாழக்கூடிய உலக ஜனங்கள் எல்லாருமே மாம்சத்தில் தான் இருப்பாங்க. மாம்சம் ரத்தம் தான், ஏற்கனவே இருந்த உடல் தான் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வரப்போம். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம்னு சொல்லி முடிக்கிறார். அப்போது நம்ம உயிர்த்தெழுந்து வரும்போது இந்த உலக ஜனங்கள் எல்லாம் இதே மாம்சமும் ரத்தத்தை தான் இருப்பாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுச்சு? பவுல் என்ன எழுதுகிறார்? மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த பூமியில் மாம்சத்தில் தான் வருவாங்கன்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த ராஜ்யத்தை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பரலோக அந்த ஜெபம் இருக்குல்ல, அந்த ஜெபத்தில் 2 பார்ட்டு கவனிக்கலாம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நம்ம சார்ட் ஆஃப் தி ஏஜஸ் எல்லாம் பார்த்துட்டோம். கிரைஸ்ட் பர்ஃபெக்ட் கவர்மெண்ட்டை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் பரலோகம் டெல்லியில் இருக்கிற மாதிரி, ஸ்டேட் கவர்மெண்ட் பூமி இந்த சென்னையில் இருக்கிற மாதிரி தமிழ்நாடு இல்லையா? அப்போது டோட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே இந்த பூமி, அதாவது இந்த டோட்டல் இந்தியாவை ஆளுது. ஆனால் அதனுடைய சென்ட்ரல் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா அது டெல்லியில் இருக்குது. அந்த மாதிரி ராஜ்யம் பூமியில் தான். உலக ஜனங்களை உயிர்த்தெழுப்பி திரும்பவும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடிய மினிஸ்ட்ரியல் ஒர்க்கு அது பூமியில் தான். பட் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் டெல்லியில் இருக்கிற மாதிரி அது பரலோகத்தில் இருக்கும். அப்போ பரலோகத்தில் சிங்காசனங்களில் உட்கார்ந்து அரசாட்சி செய்யக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும் அரசாளுகிறார்கள் என்றாலே அது மெயினாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில். ஆனால் அவங்க இருக்கிறது பரலோகத்தில். இதை குறித்து நம்ம வசனங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 10 எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாடுவோம். வசனம் இருக்கா? அப்போ அவங்களுடைய அரசாட்சியே பூமியில் தான். ஆனால் சிங்காசனம் எங்கே இருக்குது? அது பரலோகத்தில் இருக்குது. வெளிப்படுத்தலாம் 20 அதிகாரம் 4 பாருங்க. நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் ரெவலேஷன் ஸ்டடியிலே நம்ம படிச்சிருக்கோம். அப்போது ஒரு விஷயம் கிளியராக நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த உயிர்த்தெழுதல்ங்கிறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று மாம்சத்துக்குரிய உயிர்த்தெழுதல், இன்னொன்று ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை விசேஷமாக சபை அது போதும். யார் மாதிரி? கிறிஸ்து மாதிரி அது உயிர்த்தெழுந்து போகுது. அப்படி போகிறவங்களுக்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். வெளிப்படுத்தலாம் படிக்கிறோம் இல்லையா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கான். இவர்கள் பேரில் 2ஆம் மரணத்தில்
அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, இவர்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு முன்பாக 1000 வருஷம் அரசாழ்வார்கள் படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கும் இப்போ நிக்கோதேமுகிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம், அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொன்னார், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரூலர் சொல்கிறார், நீர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்னு தான் சொல்கிறார். அப்போ தேவனுடைய குமாரன் விசுவாசித்தா மட்டும் போதுமா? இல்லை, நீ மறுபடியும் பிறக்கணும். நீ மறுபடியும் பிறந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படின்னா இது எப்படி புரிந்து கொள்றதுக்கு ஏதுவாக இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசா போதும் அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வந்துடும் இல்லையா? அது இல்லை இல்லையா? அது முதல் படி தான். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசுவாசத்தின் கிரியை செய்கிறவங்க, உண்மையுள்ளவர்கள் மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிறவங்க. ஸோ அவங்க தான் திருச்சபை. அப்போ அந்த ஸ்டேஜுக்கு அவங்க இன்னும் போகல, விசுவாசிக்கிறதோட மட்டும் அவர் நிறுத்திட்டார். இப்போ அவருக்கு சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறார். கவனிக்கிறீங்களா? இவர் கொஞ்சம் முதிர் வயது உள்ளவராக இருந்ததுனால அந்த அதிகாரி, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கும்போது மறுபடியும் எப்படி தன்னுடைய தாயின் வயிற்றில் பிறப்பான் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறார். கவனிங்க, அது எப்படி நான் 2வது முறை பிறக்க முடியும் அப்படிங்கும்போது ஆண்டவர் பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கம் சொல்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ ஆச்சரியப்பட வேண்டாம். அதுக்கு பின்னாடி ஒரு வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, சாதாரண பூமிக்குரிய உதாரணத்தை சொன்னாலே உனக்கு புரியல, பரலோகத்துக்குரிய உதாரணத்தை சொன்னால் எப்படி உனக்கு புரியும்? இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு உதாரணம் சொல்கிறார். பாருங்கள், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. இந்த உதாரணத்தை சொல்றார். ஸோ இன்றைக்கினுடைய தியானத்தினுடைய உண்மையான பொருளே இதுதான். ஒரு ஆவியில் பிறந்தவன், பாருங்க, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். வசனம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு என்னதான்? ஆவியிலே பிறந்தவன். அப்போ ஆவியில் பிறந்தவன் இந்த பூமியில் எப்படி இருப்பான், அது ரொம்ப முக்கியம். அதாவது ஆவியினாலே காற்று மாதிரி தான் இல்லையா? நம்ம அது கண்ணில் பார்க்க முடியாது. கண்ணில் பார்க்க முடியாத வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதாரணம் சொல்கிறார். ஒரு ஆவியில் மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது ஒரு ஆவியில் பிறக்கிற மாதிரி. அது எப்படி இருக்குன்னா, ஒரு காற்று மாதிரி. காற்றானது தன் இஷ்டமான இடத்துல வீசுது, அதன் சத்தத்தை தான் கேட்குறோம், ஆனால் அது இன்ன இடத்துலேருந்து வருதுன்னு தெரியாது. ஆவியிலே பிறந்தவன் இப்படி தான் இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? காற்று எப்படி புரிஞ்சுக்கலாம்? 3 விஷயம் இருக்குது. காற்றினுடைய நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங், சக்தி, ஃபோர்ஸு. 2வது இன்விசிபிள், பார்க்க முடியாது. 3வது அன்பிரடிக்டபிள், எங்கிருந்து எப்படி வருதுன்னே தெரியாது. இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வீசுதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. புயல் பற்றியெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? டிவியிலெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சிலதெல்லாம் கரெக்டாக வந்துடுது, சிலதெல்லாம் அந்த காற்றினுடைய வேகத்தை சேட்டலைட்லேருந்து படம் பிடிச்சி இந்த இடத்துல இத்தனை மணி நேரத்தில் இத்தனை மணி இதை ஸ்பீடில் இங்கே அங்கே காற்றடிக்க போகுது, மழை வருது, புயல் வருதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. சில நேரத்தில் அது பொய்யா கூட ஆயிடுது. ஏன்னா அந்த காற்றினுடைய போக்கு வடக்கு பக்கம் போயிட்டு இருக்கிற போது இவங்க என்ன நினச்சிப்பாங்க, வடக்கு பக்கம் போய் அந்த தேசத்தை தாக்கும் போது உடனடியாக அது ஒரு சுழல் காட்டுற மாதிரி லெஃப்டில் போயிடும், தெற்கில் போயிடும். அது எப்படி போகுதுன்னே தெரியாது, அதை நிதானிக்க முடியாது. இப்படி தான் ஒரு ஆவியில் பிறந்தவன் இருப்பானா. கவனிக்கிறீங்களா? ஆவியில் பிறந்தவனை அவனுடைய ஃபோர்ஸ், அவனுக்கு ஃபோர்ஸ்னால் தெரிய முடியாது. அவன்கிட்ட என்ன இருக்குன்னு ஒரு சக்தி இருக்குமா. அந்த சக்திக்கு பேர் வேறு, அது பின்னாடி பார்க்கலாம். அதே சமயத்தில் அதை மற்றவங்களுக்கு அவன் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயத்தில் அவன் யாருனாலும் நிதானிக்க முடியாமல் இருப்பான். எப்படி பிரதர் சொல்கிறீங்க? அப்படி இருந்தால் ஒரு மந்திரவாதி மாதிரி தான் இருக்க முடியும். திடீர்னு மறைஞ்சிருவார், திடீர்னு அந்த இடத்த விட்டு போயிடுவார், திடீர்னு ஒரு பெரிய சக்தியை பயன்படுத்தி ஒரு தப்பிச்சிருவார், அல்லது ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய சக்தியை காட்டிடுவார். இந்த மாதிரி ஒரு மந்திரவாதி இருக்கிறவர் தான் எப்படி இருக்கலாம், ஒரு நிதானிக்க முடியாத அளவுக்கு இருப்பார். என்ன பண்ணுறாருன்னே தெரியலிங்க அப்படின்னு சொல்லலாம்.
நம்மளாம் சாதாரண மனிதர்கள், இந்த பூமியில் மாம்சம் ரத்தமும் சதையுமாக இருக்கிறவங்க. இவங்களை பார்த்து சொல்கிறார், ஆவியில் பிறந்தவன் இப்படி தான் இருப்பான், உனக்கு புரியுதா? நம்மளை பார்த்து கேட்குறாரு. அவர் ரூலர், அவர் பெரிய ஒரு அறிவாளி, அவருக்கே ஒன்றும் புரியல. அதனால தான் சொன்னார், இந்த உலக பிரகாரமான ஓம் சொன்னாலே உனக்கு புரியலையே. அப்போ இதையை புரிந்து கொள்வதற்கு நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம், ஒரு முயற்சி பண்ணலாம். எப்படின்னா, அவர் எப்படி ஒரு விசுவாசத்தில் நைட்டில் வந்தாரோ, நைட்டில் வந்ததுக்கு காரணமே அவர் ஒரு யூதருடைய ரூலராக இருக்கார். யூதர்கள் ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிற நிலைமையில் இருக்காங்க. ஆனால் இவர் விசுவாசிக்கிறார். ஆனால் அந்த விசுவாசத்தை எப்படி காட்டுறார் பாருங்க, நைட் டைமில் காட்டுறார், நம்புகிறார். அப்போது அந்த விசுவாசம் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறதுக்கும், நீ இந்த அளவுக்கு இருந்தால் பத்தாது, நீ வேறு மாதிரி பிறக்கணும். புரியுதுன்னா, அன்பிரடிக்டபிள் சேஞ்சு, உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படணுங்கிறார். அந்த மாற்றத்தை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கார். ஏன்னா நம்மெல்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள். பரலோகத்துக்குரியவர்கள்னாலே நம்ம மாற வேண்டிய விதம் அப்படின்னா, இந்த இரத்தமும் சதையுமாக இருக்கிற உடல் அது கீழே விழுகணும், அது அப்படியே ஒரு ஆவியாக மாறணும். எப்படி ஒரு தண்ணி நல்லா கொதிக்கும்போது கண்ணு முன்னாடி அப்படியே ஆவியா மாதிரி மேலே போயிடுது இல்லையா, அந்த மாற்றம் நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும். அந்த மாதிரி நம்ம மாம்சமும் ரத்தம் இதில் இருக்கிறோம். இங்கிருந்து நம்ம மறுபடியும் பிறக்கணும்னா, கவனிங்க, மறுபடியும் பிறக்கணுங்கிறத எப்படி சொல்கிறாருன்னா, நீ மறுபடியும் மனுஷ மாதிரி பிறக்கக்கூடாது, நீ காற்று மாதிரி பிறக்கணும். அதுதான் என்னுடைய அர்த்தம். நீ பிறக்கணும்னா நீ காற்று மாதிரி மாறணும். ஸோ அது பயங்கரமான ஒரு சேஞ்சு, காற்று மாதிரி மாறணுங்கிறார். அப்போ அதுக்கு என்ன விளக்கம்ங்கிறது நமக்கு சரியாக தெரியல. அது எப்படி காற்று மாதிரி ஒரு மனுஷன் மாற முடியும்? சரி, காற்று மாதிரிங்கிறது எது சொல்கிறோம், அதைத்தான் நமக்கு புரிகிற மாதிரி ஆவி. தேவதூதர்கள் எப்படி இருக்காங்க, ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் இருக்காங்க. கிறிஸ்து அவர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கார். பிதாவாகிய தேவன் அவர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கார். அப்போ இவர்கள் எல்லாருமே ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கும்போது, ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரியான இல்லை. பிதாவாகிய தேவனும் இந்த தேவதூதர்களும் ஒரே கேடுறா, வாய்ப்பே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? The highest form of spiritual nature is the divine natureன்னு சொல்லுவார். தெய்வீக நிலைமை அப்படிங்கிறது, அது தேவன் இருக்கிற நிலைமை, அது ஆவிக்குரிய நிலைமையிலேயே இருக்கக்கூடிய உச்சக்கட்ட நிலைமையா. சாதாரணமாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். ஆவிக்குரிய நிலைமைகள்லேயே நிறைய இருக்குது. அதில் மிக உச்சக்கட்ட நிலைமைங்கிறது தான் பிதாவாகிய தேவன் இருக்கிற ஒரு த டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மெல்லாம் நம்மளால் விளக்கியெல்லாம் சொல்ல முடியாது. சின்ன மூளையினாலே பகுக்க முடியாதவர் தான் கடவுள். நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் கூட தேவனை பற்றின அந்த நாலேஜை பற்றி சொல்லும் பொழுது, நம்மளாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு சின்ன சுத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய மலையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோங்கிற. ஒரு பெரிய மலையை ஒரு சின்ன சுத்தியில் உடைக்க முடியுமா? அந்த மாதிரி தான் பிதாவாகிய தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ளணும்னா அது நம்முடைய சின்ன மூளைக்கெல்லாம் செட் ஆகாது. ஆனாலும் இந்த மூளைக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய வேதத்தில் சில ரகசியங்களை கொடுக்குறார். அதனுடைய விஷயந்தான் அது. த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் நேச்சர் இஸ் த டிவைன் நேச்சர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் மிக மிக உயர்ந்த ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறார். அவரை தெய்வமாக தொழுது கொள்ளுகிறவர்கள் இந்த பூமியில் நம்ம நடக்கிறதே கவனிச்சு பாருங்கள். இப்போ நம்ம நடக்கிறோம், நேராக பார்த்து நடப்போமா, கீழே பார்த்து நடப்போமா? அதுக்கு ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் பாயிண்ட் இருக்குது. முழுதும் வெளிச்சமாக இருந்ததுன்னா நேராக நடக்கலாம், ஏன்னா அந்த வெளிச்சத்தில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். கொஞ்சம் இருட்டாக இருந்ததுன்னா நம்ம எதை தான் பார்த்து நடத்தாகணும், கீழே பார்த்து தான் நடக்கணும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலப்பகுதி ஒரு இருட்டு மாதிரின்னு வச்சுங்களேன். ஆனால் என்ன தேவன் சொல்கிறாருன்னா, நீ இப்போ கூட கீழே பார்க்காத, மேலே பார். கொலோசியர் நிருபம் 3 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம்.
நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இங்க நம்ம மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்கிறோம், மனுஷனா இருக்கிறோம். இப்ப நமக்கு கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், அது என்ன எழுந்ததுண்டானால்? இதுக்கெல்லாம் விளக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவருடைய மரணத்தின் சாயலுக்கு ஒப்பா உள்ள போயிட்டோம், உயிர்த்தெழுதலின் சாயல் எழுந்திருக்கோம். இந்த உயிர்த்தெழுதலின் சாயல்ங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிலைமை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டார், ஆவியிலே உயிர்த்தெழுப்பப்பட்டார். அப்போ நம்ம இப்போ தேடக்கூடிய ஒரு விஷயமே மாம்சத்துக்குரியதல்ல, ஆவிக்குரியவர்கள். அதைத்தான் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளே நாடுங்கள். அதிலே 2ஆம் வசனம், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்படின்னா ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் லாஸ்ட் சபை, இந்த கடைசி கால சபை இப்போ பார்க்க வேண்டிய திசை மேலே. பல சந்தர்ப்பங்களில் இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போதே உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் சொல்கிறோமா? ஆனால் நம்ம செல்ஃபோனுக்கு கீழே இப்படி பார்த்தோம்னா தலையை தாழ்த்திட்டு அப்படியே பார்த்து அப்படியே தூங்கிடும் இல்லையா? அதுதான் நம்முடைய ஒரு இன்னைக்கு ஒரு ஆட்டிடியூட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் திருச்சபையின் பிள்ளைகள் அப்படி இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே மேலானவைகளையே நாடுவார்கள். அது என்ன மேலானவைகளை நாடுங்கள்? சரி, மேலே பாருங்களேன், மேலே பாருங்கள், எல்லாரும் மேலே பாருங்கள். என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல. மேலே பார்த்தா வானம் மட்டும் தெரியும். அது நம்ம ஆசரிப்பு கூடார சப்ஜெக்ட்லாம் அந்த ப்ளூ கலர், அது எதை குறிக்குது? விசுவாசத்தை குறிக்குதுன்னு படிச்சிருக்கிறோம். அது மேலே ஒன்றுமே தெரியாமல் ஒரு கலர் மட்டும் தெரியுது. அப்போ தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம், காணாமல் விசுவாசிக்கிறோங்கிறனால அந்த கலர் ப்ளூ கலர் விசுவாசத்தை கூப்பிட்டு சொல்லுவார்கள். சரி, அப்படியே நம்ம மேலே பார்த்தா கூட மேலானவைகளே நாடுங்கள், மேலானவைகளே நாடுங்கள், நாடுங்கள்னு அதை தேடிப்போங்க, அதை தேடிப்போங்கன்னு அர்த்தம். அப்போ மேலே இருக்கிறது 2 பேர் தான், தேவனும் கிறிஸ்துவும் தான். அவர்களை தேடி போங்கன்னா 2 பேருமே தெரியலையே, தெரியல. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் அவர்களை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அவர்கள் இருக்கிற மாதிரி நம்ம மாறிட்டோம்னா பார்த்துடலாமா இல்லையா? அதைத்தான் சொல்கிறேன். அப்போ அவர்கள் இருக்கிற மாதிரி மாறுவதையே தேடுங்கள். வேற ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். பிதாவாகிய தேவனும் நமக்கு தெரிய வேண்டியதில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் டைரெக்டாக பார்க்க வேண்டியதில்லை. தேவன் யார், அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய அன்பின் ஆழம் என்ன, எல்லாமே நமக்கு பைபிள் இருக்குது. அதை தேட சொல்கிறார், அதைத்தான் தேட சொல்கிறார். அதை தேடினா என்ன தெரியுங்களா? நீங்களும் காற்று மாறி விடுவீர்கள்ங்கிறார். அது எப்படி பிரதர்? நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம், மாம்சத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் காற்று மாறி ஆகிடுமா? இதை புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். மாம்சத்திலிருந்து கொண்டு காற்று மாதிரி எப்படி ஆகிறது? ஒரு மாம்சத்தில் நிற்கிறோம், காற்று அடிச்சதுன்னா காற்று நம்மளை இழுத்துட்டு போயிடும். அதுதான் அதனுடைய ஃபோர்ஸு. சரி, எந்த திசையில் இழுத்து போகுது, எந்த திசையில் போகுதோ இழுத்துட்டு போகுது. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமே ஒழிய திருச்சபையின் பிள்ளைகள் எப்படி மாம்சத்தில் இருந்து கொண்டு தேவன் மாதிரி எப்படி அது மாறுறது? அதுதான் காற்று கூப்பிட்டு சொல்கிறார். அப்படிங்கிற போது காற்றை நம்ம பார்க்க முடியாது, தேவனையும் பார்க்க முடியாது. கவனிங்க, காற்றை உணரலாமா இல்லையா? அப்படியே தென்றல் காற்று மேலே வீசும்போது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குல்ல, உணரலாமா? அதே மாதிரி புயல் காற்று வீசும்போது ஃபோர்ஸாக இருக்குல்ல, உணரலாமில்ல? அதே தான். தேவனை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, உணரலாம். எப்படி உணரலாம்? தேவனை எப்படி நம்ம என்ன சொல்லலாம், அவரை நமக்குள்ளே உணரலாம் என்று சொல்லி கவனிக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பிரடிக்டபிள் கேரக்டர். தேவனுக்கென்று சில மனுஷனுக்குள் இல்லாத அல்லது இருக்க முடியாத அல்லது ட்ரை பண்ணாத சில குணங்கள் உண்டு. அந்த குணங்கள் ஒரு வேளை நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், நாம் தேவன் நமக்குள் இருக்கிறத உணரலாமா? இதை அனுபவிக்கிறவர்கள் மிக 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 குறைவு. எல்லாம் நிறைய பேர் வந்துட்டோம், ஞானஸ்தானம் விடுத்தாச்சு, சபைக்குள்ளே வந்துட்டோம், நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் யாரும், அதனால தான் அடிக்கடி நம்ம சப்ஜெக்ட்லேயே சொல்கிறது உண்டு, நம்ம தேவனுடைய திட்டம் தெரிஞ்சிட்டோம், ஆனால் தேவனுடைய மைண்டுன்னு தெரியல.
தேவனுடைய திட்டத்தை அறிந்தவர்கள் 1000 பேர், 10,000 பேர், 11,000 பேர். தேவனுடைய மனதை அறிந்தவர்கள் 11,000ல் 1. இதெல்லாம் நம்ம வசனத்தில் சொல்லலாம். பட் அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமானமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பவுல் சொன்னா உண்டாயிருமா? பவுலுடைய தாய் பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள். பிரதான பாவின்னு சொன்னவர் அவர் சொல்றார், உங்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்படின்னா எப்படி தெரியுங்களா? வாயில சொல்றதுனால தேவனுடைய நாம மகிமைப்பட போறதில்லை. கவனிங்க, ஏன்னா இந்த மாம்சமும் ரத்தமும் வாயும் மாம்சம் தானே. அதனால தான் சொன்னார், இந்த வாயில் இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நீ என்னமா மாறணும்? காற்று மாறி மாறணுங்கிற. அப்படியே தேவனைப் போல நீ மாறும் பொழுதுதான் அதரிசனமான ராஜனை நீங்கள் என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். இதுக்கு பிதாவாகிய தேவனுடைய நேச்சரில் ஒன்று நமக்கு நல்லா தெரியும். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். யோவான் 5:25. அது என்ன தம்மில் தாமே ஜீவனுடையவர்? நம்ம ஏற்கனவே பிதாவாகிய தேவனை குறித்து நிறைய பாடங்கள் பார்த்துருக்கோம். செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். அப்படி சொன்னாலும் புரியாது. தம்மில் தாமே ஜீவன் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அவரை யாரும் படைக்கவில்லை, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார். அவரை படைச்சது யாரு? ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில், அவரை யாரும் படைக்கலை, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார். மறுபடியும் கேள்வி, அவரை படைத்தது யார்? கடவுளை படைச்சது யார்? அவரை யாரும் படைக்கலை, அவர் இருக்கிறவராகவே இருந்துட்டு இருக்கார். அவர் தாங்க கடவுள். மற்ற எல்லாமே படைக்கப்பட்டது. அவர்களெல்லாம் கடவுள்னு சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்பட, இல்லையா? அதனால தான் சொல்ற, தம்மில் தாமே ஒரு ஜீவனுடைய இருக்கிறது போல குமாரனும் இருக்கணும்ங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறார்? அருள் செய்திருக்கிறார். அப்போ இந்த உலக ஜனங்களாலே, ஏன் தேவதூதர்களாலேயே கணிக்க முடியாத ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் பிதாவாகிய தேவன் மட்டும்தான். ஆனால் என்ன ஆச்சரியம், அதுதான் ஆச்சரியம். கணிக்க முடியாதவர் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை அறிந்து கொள்வதற்காகவே அவர் எப்படி கொண்டு வர்றாருனா தன்னுடைய திட்டங்களை கொண்டு காட்டுறார். ஆனால் அந்த திட்டங்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதில் ஒரு சிலர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா தேவனையே புரிந்துக்கூடிய அளவுக்கு உள்ளே வந்துடுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே வந்தவர் தான். அதனால தான் தனியாக சிங்கிளாக இருந்து எத்தனை ஊழியங்கள், எத்தனை அவமானம், எத்தனை கஷ்டம், எத்தனை கல்லடி, எவ்வளோ பிரச்சனைகள், வியாகுலங்கள், அத்தனையும் தாங்கிட்டு தனியாக அவர் வேலை செய்கிறார். காரணம் அது ஒன்று தான். தேவன் அவருக்குள்ளே வந்துட்டார். கிறிஸ்து அவருக்குள்ளே வந்ததுனால அவர் என்ன நினச்சிட்டார்னா, இப்போ நான் மாம்சத்தில் இல்லை. கல் எடுத்து அடிக்கிறியா? அடிச்சுக்கோ. நான் மாம்சத்தில் இல்லை. துப்புறியா? துப்பிக்கோ. நான் மாம்சத்தில் இருந்தால் தானே எனக்கு சூடு சொரணை வரும். கவனிக்கிறீங்களா? மாம்சத்தில் இருந்தால் தானே சூடு சொரணை வரும். மாம்சத்தில் தானே வலிக்கும். கல் எடுத்து அடித்து சாகடிக்கிறேன்னு அடிச்சுருங்க, படுத்துக்கிறேன். அடுத்த நாளே எந்திரிச்சு ஊழியத்துக்கு போகிறார் பாரு. அப்போ அவர் தன்னை எப்படி உணர்ந்துட்டார்னா, நான் இந்த பூமியில் மனுஷனே அல்ல. அதுதான் உணர்வு. நான் வேற, இந்த பூமிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வேற ஒரு காற்று மாதிரி இருந்துட்டு, அப்போ என்னுடைய ஒரு காற்று, அதுக்கு உடல் கிடையாது. அப்போ உடல் இல்லாத போது உடலை பற்றி அது மைண்ட் பண்ணாது. அதே மாதிரி தான் நம்முடைய உடம்பு. ரொம்ப ரொம்ப இழுக்குது நம்முடைய உடம்பு, இல்லையா? ஆசை, இச்சைகள். தோசை திங்கணும், பிரியாணி திங்கணும், ஜிலேபி திங்கணும், அப்படியே நாக்கு இழுக்குது. அப்படியே கலர் கலராக பார்க்கணும், லைட்டு கண் இழுக்குது. அருமையான ஒரு சவுண்டு, அந்த காது இழுக்குது. மாம்சம். கவனிக்கிறீங்களா? இதுக்கு நடுவில் ஒருத்தர் மேலேயே பார்த்துட்டு போனார்னா அவர் தான் தேவனுடைய பிள்ளை. பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சாத்தான் அப்படியே முகத்தை அப்படி இழுத்துருவான், கீழே அமுத்திடுவான், மேலே அமுத்திடுவான். ஆனாலும் அந்த ஸ்ட்ராங், அதுதான் அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? அப்போது அந்த காற்றை மீறி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபோர்ஸ் தான் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இப்போ வேலை செய்யணும். அதுதான் காற்று மாதிரி. அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக எந்த ஃபோர்ஸும் வராது. காற்றுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு காற்று வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அதிகமான அழுத்தத்திலிருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள்
எதில் ஃபோர்ஸாக இருக்கணும், அது பின்னாடி வர வசனங்கள் நம்ம கவனிக்கலாம். அப்போ மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது என்னது, நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம் பாருங்கள், கண்ணு முன்னாடி இப்படி பார்க்குறோம், இதெல்லாம் டேபிள் சேரு கேமரா எல்லாமே இருக்குது, மக்கள் எல்லாம், இதெல்லாம் நம்முடைய இதெல்லாம் மேலானவைகள் இல்லை, நமக்கு ஈக்குவலானவைகள் இல்லையா? அப்போ மேலானவைகள்ங்கிறது என்ன, சம்திங் பெட்டர் ஹையர் தென் எர்த் லைஃப். இந்த பூமியை விட கொஞ்சம் மேலே, பூமியை விட கொஞ்சம் மேலே, கொஞ்சம் மேலேங்கிறது ரொம்ப மேலே. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறான். டாப்பில் போயிட்டா அது அப்படியே இது வரைக்கும் போயிடுங்கிறாருன்னா சிங்காசனம் வரைக்கும் போயிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு தேவன் சாதாரண ஒரு மாம்சம் ரத்தத்தில் இருக்கிற ஜனங்களை அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் போவதற்கு முன்பாகவே ஒரு ப்ரூஃப் காட்ட சொல்கிறார் நம்மக்கிட்ட. நீங்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் போகிறதுக்கான சூழ்நிலை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாலேயே நீங்கள் மாம்சத்திலேயே இருந்து கொண்டு ஆவிக்குரிய சரீரத்தில் இருப்பதற்குரிய மூகாந்தரங்களை இப்போ நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறார், நீ காத்த மாதிரி இருந்து காட்டுங்கிறார். ஏன், நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். 1 கொரிந்தியர் 15:50 திரும்பி வாசிக்கலாம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை பாருங்க, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டான். சரி, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா, அவர் மாம்சத்தில் தான் வந்தார். இப்போ அவர் தான் நிக்கோதேமுட்டு சொல்கிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போனால் காற்று மாதிரி மாறணும், காற்று மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஏதோ ஒன்று காற்று மாதிரி இருக்கணுங்கிறார். அப்படின்னா அதற்கு கிறிஸ்து முதல்வராக இருந்து காட்டியிருக்கணும் இல்லையா, காட்டியிருக்கணும் இல்லையா? ஆனால் அவர் சொல்கிற பாருங்க, யோவான் 6:51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இப்போ என்ன பண்ணிட்டார்னா, கொஞ்சம் கவனிங்க, தன்னுடைய மாம்சத்தை எப்போ அப்படியே கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது மாம்சத்தில் தான் வந்தார். 29 வருஷம் மாம்சத்தில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் 3.5 வருஷம் மாம்சத்தில் தான் இருக்கார். ஆனால் அந்த 3.5 வருஷம் மாம்ச வாழ்க்கை ஆக்சுவலாக அவருடைய மாம்ச வாழ்க்கை இல்லை. அவர் என்ன சொல்லிட்டார்னா, நான் தான் ஜீவ அப்பம், இதை கொடுக்குறதுக்கு வந்துட்டேன்டார். கவனிங்க, இப்போ நான் என்னுடைய மாம்சத்தை கொடுத்துட்டேன்னாலே இது என்னுடையது அல்ல, இது உங்களோடது. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுங்க என்னுடைய பொருளை, இது உங்களோடது. அப்போ எங்கிட்ட என்ன இருக்குது, அப்போ நான் ஒரு காற்று மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா எங்கிட்ட மாம்சம் இல்லை. ஸோ அப்போ அந்த 3.5 வருஷ வாழ்க்கை எப்படி தான் இருந்திருக்குன்னா ஒரு காற்றை போல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல பாருங்கள். அப்படியே மலையில் கொண்டு போய் தள்ளி விட போனாங்க, மறைச்சிட்டார். 2-3 சந்தர்ப்பங்கள். சில நேரங்கள் இவர் என்ன சொல்லுவாரோன்னு காத்துட்டு இருந்தாங்க, இவரை குற்றப்படுத்துறதுக்கு காத்துட்டு இருந்தாங்க. சில நேரங்கள் இவரே சொல்கிறார், ஓய்வு நாளில் இந்த நன்மை செய்யலாமான்னு கேட்கும்போது பேசாமல் இருக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது சொன்னால் அவர் ஆப்போசிட் ஏதாவது சொல்லுவார்னு சொல்லி. ஒவ்வொரு முறையும் அந்த ஜனங்கள் எதிர்பாராத விதத்தில் வார்த்தைகளும் போச்சு, அவருடைய அற்புதங்களும் நடந்தது. கடைசியாக ஜனங்கள் பாருங்கள், ரோமன் அந்த கவர்மெண்ட் முதல் கொண்டு கல்லறையில் பார்த்தீங்கன்னா பெரிய கல்லை வச்சாங்க, வெளியே வர முடியாதுன்னு. 3ஆம் நாள் கல்லறை புரட்டப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியில் வந்துட்டார் இல்லையா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய டோட்டல் வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா மாம்சத்தை பேஸ் பண்ணியே இல்லை. ஒரே ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்திருக்கார், ஒரு மாம்ச பலவீனம், அதான் ஒரு டயர்டு. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கலிலேயா டிஸ்ட்ரிக்டில் பேசினார். ஒரு முறை எங்கேயாவது சாப்பிட்டான்னு இருக்குங்களா கவனிச்சு பாருங்கள். மார்க்கு சுவிசேஷத்தில் சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் போயிட்டு இருந்தாங்கன்னு தான் வசனம் இருக்குது. ஆனால் அது மாம்சத்தில் இருந்தபோது, கொஞ்சம் கவனிங்க, ப்ரெடிக்ட் பண்ண முடியாங்கிற நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாம்சத்தில் இருந்தபோது சாப்பிடுவதற்கு கூட சமயம் இல்லைங்கிற வசனம் இருக்குது. ஆனால் ஒரு உயிர் தெழுந்து ஆவிக்குரிய சரீரத்துக்கு போனதுக்கு பிறகு யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அதே பழைய முறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீசர்கிட்ட வரார். கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன்னு போனாங்க, மறுபடியும் அங்கே மீன் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து கரெக்டாக வரார். இது எப்போ? உயிர் தெழுந்ததுக்கு பிறகு. உயிர் தெழுந்ததுக்கு பிறகு ஆவிக்குரிய சரீரத்தில் போயிட்டார் இல்லையா? இப்போ என்ன கேட்டார் தெரியுமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் படிச்சுப்பார். சாப்பிட்றதுக்கு எதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். அவர் தான் உயிர் தெழுந்து போயிட்டார்.
அப்போ மாம்சத்தில் இருக்கும்போது சாப்பிட்றத பற்றி கவலைப்படல. ஆவிக்குரிய சரீரத்துக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் அவர்கள் மத்தியில் மாம்சத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அன்பிரடிக்டபிள் கேரக்டர். கிறிஸ்துவை யாருமே கணிக்கவே முடியாது இல்லையா? அவரை தலையாக கொண்ட அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் கூட நம்மளையும் இன்றைக்கி கணிக்கவே கூடாது. மற்றவர்கள் நம்முடைய கேரக்டரை வந்து நம்ம பார்த்துட்டு இவங்க இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? இப்போ நான் வந்து ஒரு குடிகாரனாக இருக்கேன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் என்னை வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இவர் வந்து திருந்த மாட்டாருங்க, இவர் குடிகாரன். திடீர்னு ஒரு நாள் நான் திருந்திட்டேன். நிறைய பேர் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்பவே மாட்டாங்க. இல்லைங்க அவர் திருந்த மாட்டாருங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அதை வந்து மாற்றி காட்டுறோம் பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அப்படி இல்லை அப்படிங்கிறத மாற்றி காட்டும்போது அந்த ஜனங்களாலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத கேரக்டருக்குள்ளே நம்ம உள்ளே வரோம். அது சின்ன உதாரணம் தான், அதுக்கு நிறைய உதாரணங்கள் நமக்கு தெரியும். அப்போ ஜனங்கள் இவர் கோபக்காரரு, எப்போ பார்த்தாலும் திட்டுவாருங்க, எப்போ பார்த்தாலும் இவர் வந்து பயங்கரமாக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவாருங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு சண்டை வருது. அந்த கோபத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அப்படியே அவர் சார்ந்த குணத்தை காட்டினார்னா எப்படி இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு? அன்பிரடிக்டபிள் சேஞ்ச். இதுக்கு பேர் தான் தேவனுடைய கேரக்டர். தேவன் எப்படி இருக்கார்? காத்து மாதிரி இருக்கார். அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அவருடைய பிள்ளைகள் கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் இது எப்படி கனெக்ட் ஆகுது? நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம். மாம்ச பலவீனம் இருக்குல்ல, நம்மளை போட்டு பயங்கரமாக தொந்தரவு பண்ணுதே. அப்படிங்கிற போது அந்த மாம்ச பலவீனத்தில் நம்ம கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணோம்னா கட்டாயமாக நம்ம வந்து அதை வந்து நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதி பண்ண முடியாது. அதனால தான் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னா we are connected with Christ in mind. இயேசு கிறிஸ்துவோட நம்ம வந்து மனதளவில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். இதையத்தான் பாருங்க, கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 5:16 ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின். இந்த வார்த்தையினுடைய பொருளே, நாம இனி கிறிஸ்துவோட மாம்ச கனெக்ஷன் நமக்குள்ள இல்லை, நமக்குள்ள ஆவிக்குரிய ஒரு சிந்தை, அந்த கனெக்ஷன் இருக்குது, ஒரு மைண்டு கனெக்ஷன் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் பாருங்கள், எபிரேயர் 5:7 அவர் தேவனோட எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கா பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மாம்சத்தில் இருந்தார், ஆனால் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையை அவரை நோக்கி பலத்த சத்தத்தோட விண்ணப்பம் பண்ணினார். அப்போ இவர் மாம்சத்தில் இருந்தால் கூட தேவனோட அவர் எதில் கான்டாக்ட் பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய மனது, தன்னுடைய மைண்டு பார்க்கல, மைண்டில் தான். நாமளும் அப்படி தான். 1 பேதுரு 1:8 பாருங்கள். அவரை நாம் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையில் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷத்தில் நீங்கள் களி கூறுங்க. அப்போது ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு வேளை நிறைய பேர் வந்து விவரம் இல்லாமல் தான் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. நல்ல கவனி அன்புக்குரிய சகோதர சொல்லி இப்போ நாங்கள்லாம் சத்தியத்துக்குள்ளே வந்த காலத்தில் இந்த 60 சப்ஜெக்ட்லாம் கிடையாதுங்க. முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எடுத்தொன்னே திரித்துவம் தான். அடுத்து நரகம் இல்லை. அப்புறம் இயேசு கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து இவங்க தான். அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, அவ்வளோதான். சப்ஜெக்ட் முடிஞ்சுது. அப்படி தான் எடுத்தோம். இவ்வளோ சத்தியங்கள் எல்லாம் தெரியாது. அப்போ இவ்வளோ சத்தியங்கள் தெரியாமல் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். அப்படிங்கிறதுக்காக தேவன் நம்முடைய ஞானஸ்தானத்தை அங்கீகரிக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அந்த தெரிஞ்சது கேட்ட வசனங்களில் நம்ம அப்படியே போனோம்னாலே நம்முடைய உடன்படிக்கையை தேவன் என்ன செய்கிறார்? கொஞ்சம் லேட்டாக அங்கீகரித்தாலும் அங்கீகரிச்சிருவாங்க. ஸோ அந்த அங்கீகரிப்பினுடைய அடையாளம் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரே என்ன தெரியுமா? அந்த அங்கீகரிப்பின் அடையாளம் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பது தான். மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அதில் கொண்டு வர்றது தான் தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார் என்பதற்கு முக்கியமான அடையாளமே. நிறைய பேர் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர்றது. சரி, நிறைய பேர் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு அங்கீகரிச்சிட்டார்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி அல்ல. அதுக்கு தான் சொன்னார் இவர் வந்து என்ன சொன்னார்? அந்த அதிகாரி, நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன்,
நீங்கள் தேவனிடத்துல தான் வந்திருக்கீங்க, இல்லைன்னா இவ்வளோ அற்புதங்களை செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்படியானலாம் கேட்கல, பெருமைப்படல, அது பெரிய விஷயமே இல்லை. நீ விசுவாசிக்கிறது, அப்ரிஷியேட் பண்ணுறது எனக்கு எல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ அந்த அழைப்புக்குள்ளே வரணும்னா நீ மறுபடியும் பிறக்கணும். நான் எங்கள் அம்மா வயிற்றில் மறுபடியும் பிறக்கணுமா? எப்படி? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆவியிலே பிறந்தவன் எப்படி இருப்பான்? ஒரு காற்று மாதிரி இருப்பான். சொல்லிட்டாரா? அந்த காற்று தனக்கு எந்த இடத்துல வீசுதோ அந்த இடத்துல அடிக்குது. அப்படிங்கிற போது அந்த காற்றினுடைய தன்மையை தான் உணர முடியுமே தவிர காற்றை நம்ம பார்க்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் பாருங்கள். நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் அப்படியே இந்த உலக பிரகாரமான ஒரு மயக்கத்தில் இருப்போம். கவனிங்க, மயக்கத்தில் அப்படியே உலக பிரகாரமான காரியங்கள் அதிகமான நாட்டம், நம்முடைய கால நேரங்கள் அதில் செலவு பண்ணுறது, அப்புறம் உலக பிரகாரமான நிறைய களியாட்டுகளில் ரொம்ப அதிகமான நம்முடைய கவனம் செலுத்துறது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் இல்லை, எல்லாரும் இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள சடன் சேஞ்ச் ஒன்று வரும். அதுக்கு பேர் ட்ரமெண்டஸ் சேஞ்சுங்கிறாங்க. உடனடியாக அவங்க தங்களுடைய நோக்கங்கள் எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க, தங்களுடைய சிந்தனைகளை மாற்றிடுவாங்க, தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிட்டு தேவனுக்கென்று வாழ ஆரம்பிப்பாங்க. அது மற்றவர்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? என்ன இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? திடீர்னு பைபிளுங்கிறான், திடீர்னு வசனம் ஏதோ புதுசாக ஏதோ கற்றுக்கொண்டாங்கிற 3ஆம் உலகம் 2ஆம் உலகம் ஏதோ சொல்கிறாங்களே என்று சொல்லி ஜனங்கள் நம்மளை வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது கண்டினியூ ஆக என்ன ஆயிடும்? ஜனங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுவோம். ஆனால் அவர்கள் தேவனிடத்தில் நெருங்கி போயிட்டுருப்பாங்களாம். இந்த தேவனிடத்தில் நெருங்கிறத பற்றி அது எப்படி ஒரு மாற்றம் இந்த பூமியில் வருதுங்கிறத 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அந்த சேஞ்சை சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். வாசிக்கலாம் பாருங்கள், 15:53. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். எப்படி சொல்கிறார்? அழிவுள்ளதாகிய இது எது தெரியல, அழிவுள்ளதாகிய இது நம்முடைய சரீரம், அதைத்தான் சொல்கிறார். சாவுக்கேதுவாகிய இது நம்முடைய சரீரம். அப்போ இந்த நம்முடைய சரீரம் அழிவுக்கும் சாவுக்கும் ஏதுவானது. ஆனால் இது எதையை தரித்து கொள்ள வேணும்? சாவாமையை தரித்து கொள்ள வேணும். அடுத்தது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை என்னாகுமா? அப்படின்னா இந்த பூமியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வந்தாலும் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. உயிர்த்தெழுகிறவர்கள்ங்கிற ஆசீர்வாதத்துக்கு வேணால் வரலாம். ஆனால் திருச்சபையின் பிள்ளைகள் எப்படி தெரியுங்களா இருக்காங்க? தங்கள் மரணத்தையே ஜெயிச்சிட்றாங்க. எப்படி? தங்களுடைய சரீரத்தை முழுவதும் இந்த பூமியை கொடுத்துட்டு அப்படியே காற்று மாதிரி ஆவிக்குரிய சரீரத்தில் போயிடுவாங்க. அதான் சொல்கிறார், இந்த அழிவுள்ளதாகிய இது அழியாமையை சுதந்திரிக்கணும். கவனிக்கிறீங்களா? அப்போ இது எப்படி நடக்கும்? இந்த மாம்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்து அதை கம்ப்ளீட்டாக உலகத்துக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப விரும்பிட்டோம், நம்முடைய கையை விரும்பிட்டோம், காலை விரும்பிட்டோம் இல்லையா, கண்ணை எல்லாத்தையுமே விரும்பிட்டோம். இப்போ ஆண்டவர் கூப்பிடும்போது இதெல்லாம் வெறுத்துட்டு தான் வரணுங்கிற அது ஒரு சேஞ்சு தான், ஒரு ட்ரமெண்டஸ் சேஞ்சு தான். அதை ரொம்ப கஷ்டம். சில நேரங்களில் அதை வெறுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறவங்க மேலேயே கோபம் வந்துடும். சில நேரங்களில் அதுக்குரிய சில ஒரு எச்சரிப்புகளை கொடுக்குறவங்க மேலேயே கோபம் வந்துடும். காரணம் என்ன? நம்ம அதிகமாக நேசிக்கிறதுனால. சில பேர் கூட சொல்கிற நீங்கள் பார்க்கலாம், சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருப்போம், நிறைய பேர் கேட்டுருப்பாங்க. ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு தவறை அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு சில தவறுகள் பைபிள் இருக்குது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒருவேளை அதை நம்ம செஞ்சிட்டோம்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்? இது தேவன் நமக்கு சொல்லிகிட்ருக்கார். அமைதியாக எடுத்துகிட்டு போயிட்டு திறந்ததுக்கான வழியை பார்த்துடணும். அந்த சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்சை தான் தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிறார். அப்போ இந்த பூமியில் நம்ம மாம்சத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். இதை வாழ்ந்துட்டுருக்கும்போது இந்த சேஞ்ச் நமக்குள்ளே வரும்போது கட்டாயமாக ஒரு சோர்வு ஏற்படும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்முடைய உடம்பு ஒத்துக்காது, இதை வெறுக்கிறதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது
இல்லையா? நல்ல ஒரு ஒரு விருந்து சாப்பிட, பிரியாணி சாப்பிட்றதுக்காக போகிறோம். காலையிலேருந்து பசி, நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட போகும்போது அந்த நேரத்தில் இப்போ ஒரு சாவு ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம சத்தியத்தில் இருக்கிற ஒரு சாவு, அதை போய் அடக்கம் பண்ணி ஆகணும், உடனே போகணும். நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா? ஒரு கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு போயிடலாமே, திங்கிங் அப்படி வரும். அது வேஸ்ட்டாக தானே போகுது, எப்படி இருந்தாலும் அடக்கம் தானே பண்ண போகிறோம், இப்படியெல்லாம் திங்கிங் வரும். இது பழைய மனுஷன். புதிய மனுஷன் என்ன திங்க் பண்ணணும்னா, பிரியாணி தானே, நாளைக்கு சாப்பிட்டா போதும், உடனே போல வாங்க, இப்படி திங்க் பண்ணும். இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒருத்தர் இருப்பான் தெரியுங்களா? அவன் பேருக்கு தான் ரெட்டை மனசுக்காரன். அனலுமின்றி குளிர்மின்றி, அடக்கம் பண்ண போகலாமா, பிரியாணி சாப்பிட்லாமா, பிரியாணி சாப்பிட்லாமா, அடக்கம் பண்ண போகலாமா. இப்படி இருக்கிறவன் ஒரு காலம் அடக்கமும் பண்ண முடியாது, பிரியாணியும் சாப்பிட முடியாது. நீ அனலுமின்றி குளிர்மின்றி சொல்லிட்டார் இல்லையா? ஏதோ ஒன்று அடக்கத்துக்கு போ, இல்லைன்னா போயிரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நேரத்தில் அது என்ன ஆயிரும், அது வேஸ்ட்டாக போயிடும், இவ்வளோதான். ஆனால் தேவனுடைய ஒரு ஊழியத்தை நம்ம செய்யும்போது தேவன் மேலிருந்து எக்ஸ்ட்ரா 10 மார்க் அப்படி போட்டாருன்னா எப்படி இருக்கும்? நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒருவேளை நம்ம அடுத்த நேரம் சாக போகிறோம், அந்த 10 மார்க்கு தான் நமக்கு பிரயோஜனம்னா அந்த 10 மார்க்கில் போயிடலாம் இல்லையா? இப்படி சிந்திக்கணுமா திருச்சபையின் பிள்ளைகள்? அப்படி சிந்திக்கும் போது தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அப்போ அந்த மாற்றம் ஏற்படும் போது ஒரு சோர்வு ஏற்படும். அதனால தான் பவுல் சொன்னார், ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை அப்போ சில நற்கிரியைகளை செய்யும் போதே இந்த மாதிரி சோர்வு வந்துடும். ஆனால் பாருங்க, அப்படி அதை செய்துட்டோம்னா மகிமை கனம் அழியாமை. இதைத்தான் முந்தின வசனத்தில் சொல்றார் கொரிந்தியர்ல, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாமாவையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்படி தரித்து கொள்கிற அந்த நிலைமைக்குள்ளே போகும்போது நமக்கு பல சோர்வுகள் ஏற்படும். அந்த மாதிரி சோர்வுகள் ஏற்படும் போது அதில் ஜெயிச்சின்னவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு ஒரு காற்று மாறேன்னு பார்க்குறோம் இல்லையா? அதாவது உயிர்த்தெழுந்துட்டாலே ஆவிக்குரிய சரீரத்திற்கு போயிட்டாலே காற்று மாறி. அப்போ அந்த காற்று மாறி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு நிலைமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவுலுக்கு அங்கே செய்து காட்டுறார். திடீர்னு அங்கே தமஸ்கு போயிட்டுருக்கார், ஒரு ஒளி அடிக்குதான். அந்த ஒளி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். மத்தியான வேளையிலே, மத்தியானம்னாலே உச்சி வெயில் தான். மத்தியான வேளையில் திடீர்னு ஒரு ஒளி அடிக்குது, சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிக ஒளி வானத்திலிருந்து. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்கனவே இந்த மாம்சத்தில் இருந்த அந்த ஃபிகர் அவர் காட்டல, அவர் தான் ஆவிக்குரிய சரீரத்துக்கு போயிட்டாங்கிறத அவர் எப்படி காட்டுறாருன்னா, சூரியனை விட பிரகாசமான ஒரு ஒளி. அதுதான் ஆவிக்குரிய சரீரத்தினுடைய நிலைமை. கவனிக்கிறீங்களா? சூரியனை விட பிரகாசமான ஒளி. அதை அடிச்சொன்ன, அதனால தான் அவர் கண்ணு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 நாட்கள் தேவன் அவருக்கு நிறைய விஷன் கொடுக்குறார். அதுக்கப்புறம் செதில் விழுகுது. ஆனாலும் ஒரிஜினல் கண் அவருக்கு தெரியல. காரணம், அந்த அளவுக்கு ஒளி அவருக்கு அடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் தரிசனமானார். கடைசியில் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் நிறைய பேர்னால கொஞ்சம் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத வசனம் மாதிரி தான் தெரியும். அது என்ன அகால பிறவி, அகால மரணம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அகால மரணம் அப்படி தான், எதிர்பார்க்காம திடீர்னு அவர் இறந்துட்டார்னு. அதே மாதிரி இவர் ஒரு அகால பிறவிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். அகால பிறவின்னா என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சொல்ல கொஞ்சம் கவனிக்கலாம். அதாவது குழந்தை வெளியே வரும் பிரசவத்தில், அது ஒரு 10 மாதத்தில் வெளியே வரும். அதுதான் ஒரு அளவுன்னு வச்சுங்க. அந்த 10 மாதத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தை வெளியே வந்துருச்சு. குறை மாதத்தில் பிறந்த குழந்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா? இம்மெச்சூர்டு பேபி, அதுதான் அதனுடைய அர்த்தம். கவனிக்கலாம், குறை மாதத்தில் பிறந்த. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் இதை கிரகிக்கவே முடியல, ஒரு இம்மெச்சூர் பேபி மாதிரி நான் இருக்கேன். எனக்கு போய் அவ்வளோ பெரிய விஷயத்தை தரிசனமாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்ததுனால, அதனால் என்னால் அதை மறக்கவே முடியல. உடனடியாக இவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேங்கிறார். அப்போது இவரே இவ்வளோ பெரிய அறிவாளியாகிய பவுல்னாலேயே அவர் அந்த நிலைமை அவரால் உணரவே முடியல. ஒரு குறை மாதத்தில் பிறந்த குழந்தை மாதிரி ஆகிட்டார்.
அவரால் கிரகிக்க முடியல. அதே மாதிரி தான் இப்போ நாமளும் இருக்கோம். அப்படின்னா நம்மளாம் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளா? ஆமாம். எப்படின்னா யோவான் நிருபத்தில் யோவான் எழுதுகிறார், நம்மெல்லாம் என்ன கண்டிஷன் இருக்கணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இந்த ஒரு வசனம் தான் நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கும். அதாவது இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அடுத்தது இனி எப்படி இருப்போம் தெரியாது. ஆனால் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாம் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும், இனி எப்படி இருப்போம் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், என்னன்னா ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். கொஞ்சம் இந்த லாங்குவேஜுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, அவர் மாதிரியே நம்ம மாறிட்டோம்னா அவரை என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். கவனிக்கலாமா? அவர் மாதிரியே மாறிட்டோம்னா அவரை நம்ம பார்த்துடலாம். ஒரிஜினலாக கிறிஸ்து எப்படி இருக்காரு கவனிக்கலாமா? இப்போ பவுல் மாம்சத்தில் இருக்கும்போது பாருங்க, இன்னும் அவர் என்னவா மாறல, ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் மாறல. ஆவிக்குரிய சரீரத்தில் மாறுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மாம்சத்திலே கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டார்னு ஒரு ஒளியாக பார்த்துட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் இன்னும் பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடி குறை மாசத்தில் இருக்கிறார். இப்போ குறை மாசத்தில் இருக்கும்போதே கிறிஸ்துவை ஒரு மிகப்பெரிய ஒளியாக, இதைத்தான் சொல்கிறார், எனக்கு அகால பிறவி போன்ற என்னை அவர் எனக்கு தரிசனமாயிட்டார். அப்படின்னா பவுல் உயிர்த்தெழுதலுக்கு முன்னான ஒரு ஸ்டேஜில் இருக்கார். அந்த ஸ்டேஜில் அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது ஒரு மகா பெரிய சூரிய வெளிச்சம். இந்த சூரிய வெளிச்சத்தை அவர் பார்த்துட்டு அதன் பின்னாடி போகும்போது தான் அவர் ஓட்டத்தை முடிக்கும்போது சொல்கிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் எனக்கு தருவார், அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும். ஏன்னா அடுத்து முந்தின வசனம் படித்தோம் இல்லையா, அவர் கூட போனாலே, அவர் மாறிட்டாலே அவருடைய பிரசன்னத்தை பார்த்துடலாம். அப்போ எல்லாத்துக்குமே அந்த ஜீவ கிரீடம் கொடுக்குறேன்னு நாங்கள் சொல்லிட்டார் இல்லையா. அப்படின்னா அதற்கு முன்பாக இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கண்டிஷன் தான், நீங்கள் என்னவா இருக்கணும்னா ஒரு காற்றை போல, காற்று மாறிடுங்க. அப்போ அந்த காற்று மாறுறதுக்கு 3 விஷயம் இருக்குது. ஒன்று பவர், காற்றுக்கு பவர் இருக்குது. இன்னொன்று இன்விசிபிள், பார்க்க முடியாது. இன்னொன்று அன்பிரடிக்டபிள், அதை என்ன செய்ய முடியாது, கணிக்கவே முடியாது. எந்த இடத்துல எப்படி வீசுங்கிறத கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் மனுஷன் நம்ம இருக்கணுமா. இதை பவுல் ரொம்ப கிளியராக விளக்கி சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனின் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அன்பான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனங்கள் எல்லாம் ஏதோ போகிற போக்கில் படிச்சுட்டு போனால் புரியாது. ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கணும். மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். கவனிங்க, இப்போ நான் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோட பழகிட்டுருக்கேன். அந்த 10 பேருடைய கேரக்டர்னு எனக்கு தெரியும். இப்போது ஒரு ஊருக்கு நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த 10 பேரில் 2 பேர் போலீஸில் மாட்டிட்டாங்க. அவர்களுடைய கேரக்டர் எனக்கு தெரியும். நான் போய் போலீஸில் சொல்கிறேன், சார் இவங்க 2 பேர்த்தை பற்றி எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பழகிட்டுருக்கேன், எந்த தவறுக்கும் போகாதவர்கள், எங்கேயோ யாரோ மாட்டி விட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்களுடைய ஆவி என்னன்னு எனக்கு தெரியும், மனுஷனுடைய ஆவி. ஏன்னா மனுஷனோட பழகிறேன். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவரை அறிய மாட்டான். இங்கே தான் செக் வைக்கிறார் தேவன். நிறைய பேர் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் என்ன இல்லை, தேவனுடைய ஆவி என்னன்னு தெரியலிங்க. தேவன் ஒருத்தரை எப்படி ஜட்ஜ் பண்ணுவார்னு தெரியணும். நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? யாரையாவது பற்றி யாராவது தப்பாக சொல்லிட்டா உடனே அவங்கள ஜட்ஜ் பண்ணி அழித்து நாசமாக போக வச்சுருவோம். ரொம்ப தவறான ஜனங்கள், இந்த சத்தியத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக இப்படித்தான் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் தவறாக சொல்லிட்டான்னா அது சரியா தவறானே பார்க்காம அப்படியே என்ன பண்ணும், கேரக்டரையும் அசசினேட் பண்ணிடுவாங்க. தேவன் ஒருபோதும் அதை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் கூப்பிட்டது அவர் தான். என் பிதா ஒருவனை அழைக்காவிட்டார், படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ தேவன் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவாரோ
தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பாரோ, தேவன் எப்படி அன்பு செலுத்துவாரோ, அப்படி ஒருத்தர் இருந்தால் அவன் தான் தேவன் மாதிரி. யார் மாதிரி? அவன் காத்து மாதிரி. அவனை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் தேவனுடைய ஆவியோடு அவன் கனெக்ட் ஆகிருக்கான். அதைத்தான் சொல்கிறார், தேவனுடைய ஆவியை என்று தேவனுக்குரியவளை ஒருத்தர் அறிய மாட்டான். அடுத்தது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே நாங்கள் பெற்றுக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு என்ன செய்கிறோம்? சம்பந்தப்படுத்தணும் எப்பொழுதுமே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் காற்றுக்குரியவைகளை காற்றுக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தணும். அதைத்தான் இங்கே நமக்கு டீசன்ட் லாங்குவேஜில் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தணும். ஆனால் ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் ஏற்றுக்க மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவர்களானதால். அந்த வசனம் கொஞ்சம் நீண்ட வசனமாக இருக்குல்ல, மறுபடியும் பாருங்கள். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அவன் அறிய மாட்டான். ஏன்னா அவன் மாம்ச சிந்தையில் இருக்கான். அது மட்டுமல்ல, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இதுதான் காத்து. அவனை யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதான். ஒரு உண்மையான தேவனுடைய உச்சக்கட்ட ஊழியக்காரனை யாராலும் இவர் மோசமானவர், இவர் கெட்டவர், இவர் நல்லவர், இவர் நமக்கு என்னென்னவெல்லாம் சொல்ற எதையுமே சொல்ல முடியாது. நாம் நினைப்பதற்கு அப்பாற்பட்டு தான் அவருடைய கேரக்டர் இருக்கும். அவர் யாருனாலே நிதானிக்கப்படார். காற்றில் படித்தோம் இல்லையா, காற்று எந்த இடத்துல வீசுதுன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த மாதிரி தன்னுடைய கேரக்டரில் ஒரு ட்ரமெண்டஸ் சேஞ்ச் அவர் காட்டியிருப்பார். அது தேவனுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய த பாண்டேஜ், அந்த ஆவி அவருக்குள் இருக்கும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தேவானை கல் எடுத்து அடித்து கொல்லும்போது பக்கத்தில் நின்றுட்டு அங்கே பர்மிஷன் கொடுத்தவர், அதே ஆப்போசிட்டில் ஜனங்கள் கல் எடுத்து இவரை அடிக்கும்போது அப்படியே படுத்துக்கிட்டார். ட்ரமெண்டஸ் சேஞ்ச் பாருங்கள். எல்லாருக்கும் பவுல் பற்றி என்ன, பவுல் இப்படியா? சில பேர் நம்ம படிச்சுக்க முடியாது. பவுலுக்கிட்ட போகிறக்கே பயந்துட்டாங்க சீசர்கள். ஏன்னா அவர் அத்தனை பேர்த்த அடிச்சிருக்காரு. ஆனால் பவுலுடைய மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காற்று மாதிரி. யாருனாலையுமே நிதானிக்க முடியல. சரியான முறையில் அவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய கேரக்டர் அப்படியே கொண்டு வந்து மற்றவர்களால் நிதானிக்க முடியாத அளவுக்கு போயிட்டார். ஆனால் தேவன் அவருக்கு அந்த வார்த்தையை அப்போ கவனிச்சு பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவர்களுடைய நிதானிப்பிலேயே அவர் இல்லை. பூட்டின வீட்டுக்குள்ளே காற்று மாதிரி உள்ளே வர்றார். அப்புறம் தன்னுடைய விரலில் இப்போ நீங்கள் அந்த காயத்தையெல்லாம் காட்டுங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? காற்று மாதிரி வந்து ஒரு மாம்சமாக மாறிட்டார். அப்போ மற்றவர்களால் நிதானிக்கவே முடியாது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூட பாருங்கள், லூக்கா 24 அதிகாரம் 36 வசனங்கள்லாம் கூடி இருக்கும்போது இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். உடனே என்ன நடக்குது பாருங்கள், 24:37 வாசிக்கலாம். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அடுத்த வசனம், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, பயந்துட்டாங்க. உங்கள் இருதயங்கள் சந்தேகங்கள் எழும்புகிறது. என்ன, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி பாருங்கள். எப்படி சொல்லிட்டாருன்னா, எனக்கு மாம்சமும் எலும்புகள் உண்டாயிருக்கிறது ஒரு ஆவிக்கிறாதே. ஆக்சுவலாக உயிர்த்தெழுந்து வந்த நிலைமை அது. அப்படியே மறுபடியும் மாம்சத்தில் வந்து காட்டுறார். அதுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிலைமை. இது அவருடைய நேச்சர். நம்ம மாம்சத்திலே இருந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிலைமை என்னென்னா, நம்ம என்னென்னவெல்லாம் மோசமான கேரக்டருக்கோ அப்படியே மாறி மற்றவர்களால் நிதானிக்கப்படாத அளவுக்கு போயிடணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்கள் கூட பார்த்திங்கன்னா, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக அவர் செய்தார். ஆனால் நிறையா அது நமக்கு சொல்லப்படவே இல்லை. காரணம் என்ன? இதுவே நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போது அவர் எங்கே இருக்கார்? அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்குன்னு இந்த ஆகாயத்தில். தூதர்களும் எங்கே தான் இருக்காங்க? ஆகாயத்தில். தூதர்கள் கூட எப்படி தான் இருக்காங்கன்னு படிச்சுக்கிறோம். தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும். அப்படின்னா ஒரு தூதர் நிலைமை, ஆவிக்குரிய நிலைமைங்கிறதே காற்று மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். நிக்கோதேமுக்கு என்ன சொல்கிறார்?
மாறு, நீ மறுபடியும் பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? காற்று மாதிரி பிறக்கணும். அப்படின்னா மறுபடியும் பிறப்பதற்குரிய அர்த்தம் என்ன என்று சொல்லி கவனிக்கும் போது இதுக்கு நிறைய கிரீக் வேர்டுன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஜெனோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இங்கிலீஷில் பிகாட்டன் இருக்கும். மறுபடியும் பிறக்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. மறுபடியும் குழந்தை ஒரு பிறக்கிற மாதிரி தான். ஆனால் நம்ம ஆவிக்குரிய அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? மறுபடியும் பிறக்கிறது, மாம்சத்தில் பிறக்கிறது உதாரணம் எடுத்துக்கிறார். பிகாட்டன்னாலே மறுபடியும் பிறக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இந்த பிகாட்டன்கிற வார்த்தை, ஜெனோங்கிற வார்த்தையெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மத்தேயு 1:2 வாசிக்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். புரியுதுங்களா? என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு பிறக்கும்போது பாருங்க, ஈசாக்கு ஒரு சின்ன குழந்தை. கவனிங்க, ஒரு சின்ன குழந்தை. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு இப்போ தான் பிறந்திருக்கார். புதுசா ஒரு குழந்தை, புது லைஃப், அதான் அவனுடைய அர்த்தம். ஒரு புது லைஃப் பிகினிங் ஆஃப் தேர் லைஃப், ஒரு புது லைஃப். அந்த குழந்தை இப்போ தான் புதுசாக பிறந்திருக்கு. அந்த பிறந்த குழந்தைக்கு இப்போ ஒரு புது லைஃப். இதைத்தான் சொல்கிறார், தேவனால் பிறந்தவன். அந்த புது லைஃப் அந்த குழந்தைக்குள்ளே வரணும், உயிர் வரணும் இல்லையா? இப்போ நமக்குள்ளே மாம்சத்தில் இருந்தால் கூட அந்த புது லைஃப்குள்ளே என்ன உயிர் இருக்குது பாருங்கள். எபேசியர் 4:23 வாசிக்கலாம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அதுதான் புது லைஃப். புரியுது? புதிதாக தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்துருச்சுனாலே, ஆவிங்கிறதே ஒரு காற்று தான். ஆவிங்கிற காற்று உள்ளே வந்துருச்சுன்னா நீங்களும் என்ன ஆயிடணும்? காற்று மாறிடணும். பாருங்கள், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதுதான் காத்தினுடைய நிலைமை. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இன்னொரு வசனம் சொல்லும்போது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் நீங்கள் எப்படி இருங்க? ஆவியில் நிறைங்க. எதில் நிறையாதீங்க? மதுபானத்தில் நிறையாதீங்க. நீங்கள் எதில் நிறைங்க? ஆவியில் நீங்கள் நிறைங்க. அப்போது ஆவியில் நிறையும் போது அந்த ஆவிக்குரிய அந்த கணம், ஆவிக்குரிய கேரக்டர் உள்ள வருது இல்லையா? இதில் பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். கவனிங்க, இப்போ ஈசாக்கு குழந்தை வந்துருச்சு. ஈசாக்கு கொஞ்சம் பெருசாகுது. பெருசானோடனே ஒருத்தர் கேட்குறார், உங்கள் அப்பா யார்? எங்கள் அப்பா ஆபிரகாம். உங்கள் அம்மா யார்? எங்கள் அம்மா சாராள். சொல்கிறாங்களா? அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பிறந்துட்டோம். நமக்கு மாம்ச பிரகாரமாக ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா? அதை விட்டுருங்க, நீங்கள் மறுபடியும் பிறந்துருங்க. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்துட்டா இப்போ நமக்கு அப்பா அம்மா யார் கேட்டால் என்ன சொல்லுவோம்? மறுபடியும் பிறந்தவர்கள் அவங்க கிட்ட போய், அவங்க ஆவியில் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய சரீர ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் உங்களுக்கு அப்பா யார் அம்மா யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உலக பிரகாரமான அப்பா அம்மா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை ஒரு வேதமானவன் சொன்னால் அவன் இன்னும் மாறவில்லை என்று அர்த்தம். நிறைய பேர் அப்படி மாறாதனால்தான் என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா? தங்களுடைய தாய் தகப்பன்மாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்தை விட்டு விலகி போகிறாங்க. நிறைய பேர் அவங்க கூடயே இருக்கணும், அவங்களே தாங்கணும், நம்ம எல்லா உதவியும் செய்யணும், அவங்களுக்கு எல்லாமே நன்மை செய்யணும். ஆனால் சத்தியம்னு வரும்போது அப்படியே விலகி வந்துடணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்? அந்த மாதிரி நிறைய போய் பாண்டேஜில் மாட்டிக்கிறோம். புரியுதுங்களா? அந்த பாண்டேஜில் மாட்டிட்டு அதுலேருந்து வெளியே வந்து நம்முடைய வாழ்க்கையும் போய், ஆவிக்குரிய வாழ்க்கையும் போய், மாம்ச பிரகாரம் வாழ்க்கையும் போய், கடைசியில் எதுவுமே இல்லாத மாதிரி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அன்புக்குரிய சகோதர சொல்ல, என்றைக்கு நாம் தேவனோட உடன்படிக்கை செஞ்சோமோ அன்னைக்கே நமக்கு பிதாவாகிய தேவன் தான் அப்பா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அம்மா. அவ்வளோதான். புது பிறவி, புது ஆவி, புது குழந்தை. இவங்களை பற்றி தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனால் பிறந்தவன், ஆவியிலே பிறந்தவன். அவங்க எப்படி இருப்பாங்க என்று சொல்லி கவனிக்கும் போது, இப்போ நிக்கோதேமு என்ன பண்ணார்? இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசித்தார். அப்போ நிக்கோதேமு தேவனால் பிறந்துட்டாரா? அதான் கேள்வி. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாப்பா, நீ என்னை விசுவாசிட்ட, நீ பிறந்துட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறார்?
நீ மறுபடியும் பிறவாவிட்டால், பாருங்க இதே யோவான் தான் எழுதுறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வசனம் தான் பிறக்கிறதுனுடைய முதல் படி. பாருங்க, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். நம்ம தேவனை மட்டும் அன்பு செலுத்துறது முக்கியமல்ல, தேவ பிள்ளைகளிடத்துல என்ன செய்யணும்? இப்போ அன்பு செலுத்தணும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சுயநலத்தை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அடுத்த வசனம் பாருங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அதை ரொம்ப கிளியரா சொல்றார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பு கூறதான் தெய்வ பக்தி. அது மட்டும் இல்லை, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். ஸோ டோட்டல் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? என்னன்னா, இந்த காற்று மாதிரி ஒருத்தர் மாறணும் அப்படின்னா அவர்கள் எதில் ரொம்ப அதிகமாக நிறைந்திருக்கணும்னா அன்பில். நிறைய பேர் அன்பில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் தான். சத்தியம் நிறைய இருக்குது, அன்புங்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? கவனிங்க, ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறதா? அது உலகமே நிறைய பேர் செய்கிறாங்களே. பாசமாக பேசுகிறதா? அதுவும் பேசுகிறாங்களே. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு போய் உதவி செய்கிறதா? அதுவும் செய்கிறாங்களே. நம்மளை விட அதிகமாக மற்றவங்க தான் செய்கிறாங்களே. இதெல்லாம் வச்சு ஒருத்தருக்கு அன்பு இருக்குன்னு சொல்ல முடியுமானா இல்லை. பைபிளில் போய் பாருங்கள், ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னா பாருங்கள், இதில் தான் அந்த காத்தினுடைய கேரக்டர் வரும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அது தேவனுடைய கேரக்டர். அன்புக்கு பொறாமை இல்லை. தன்னுடைய குமாரனையவே தன்னுடைய லெவலுக்கு உயர்த்திட்டார் பாருங்க. குமாரன் மேலே கூட அவருக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. ரொம்ப முக்கியம், மற்றவங்களுக்கு எந்த தீங்கு நினையாது, அயோக்கியமானதை செய்யாமல். அதுக்கப்புறம் என்ன வரும்? தற்பொழிவை நாடாது, அப்புறம் சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், விசுவாசிக்கும். இவ்வளோ பாட்டு இருக்கு ஒரு அன்பில், இவ்வளோ இருக்கு. ஸோ இதுதான் அன்பு. இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறது அன்புங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 4 திருடனு கொடுத்தா என்ன பண்ணுறாங்கன்னா, திருடிட்டு ஒன்றா பங்கு போடுறாங்க, தன்னுடைய குடும்பத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இது அன்பா? அப்போ அன்புங்கிறதுடைய ப்ரொடக்ஷன் இதுதான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் ஒருவன் பிறந்திருக்கிறான்னா இத்தனை கேரக்டர் அவனுக்குள்ள இருக்கணும். இது யாருடைய கேரக்டர் தெரியுங்களா? இது தேவனுடையது. இது யாருடைய கேரக்டர்? இது இயேசு கிறிஸ்துவுடையது. இது யாருடைய கேரக்டர்? இது பவுலுடையது. இது நம்முடையதா? தெரியல, தெரியவில்லை என்று சொல்லிட்டோம்னாலும் சரி, இதை பற்றின நாலேஜே நமக்கு இல்லைனாலும் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டாலுங்கிற வார்த்தைக்கு நம் சொந்தக்காரர்கள் இல்லாமல் போயிடுவோம். சரி, இது ஒன்று மட்டும்தான் அதனுடைய கேரக்டரான. அடுத்த வசனம் பாருங்க, 1 யோவான் 5:18 வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். இதுதான் ரொம்ப கொஞ்சம் அதாவது எப்படி நம்மளால் இது கிரகிக்கவே முடியல. பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் மனதளவில். சில நேரங்களில் நம்மளால் தவறி கூட செஞ்சிடறோம் இல்லையா? அப்போ தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா எப்படி தான்? 2 ஆப்ஷன் தான். அப்படின்னா நம்ம தேவனால் பிறக்கலேன்னு அர்த்தம், இன்னும் மறுபடியும் பிறக்கலே என்று புரிந்து கொள்ளலாம். இதே நம்முடைய மூத்த சகோதரர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டாங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவர் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தார். தேவனால் பிறந்தவன் எவனும் மனப்பூர்வமாக பாவம் செய்ய மாட்டான். ஆனால் திடீர்னு ஏதோ தவறி, இப்போ ரோட்டில் போயிட்டுருக்குறோம், திடீர்னு ஏதோ கவனக்குறைவில் யாரையோ கீழே விழுச்சிட்டோம்னா அது ஒரு கவனக்குறைவினால் ஏற்பட்டது. அது ஒரு பாவம் தான். ஒருத்தரை விழுந்துட்டாருன்னா பாவம் தான். ஆனால் அதுக்கு தேவன் என்ன செய்கிறான்னு சில மன்னிப்புகள் கொடுக்குறார். யோவான்னு சொல்கிறார், மன்னிப்பு கொடுக்க முடியாத சில பாவங்கள் எல்லாம் இருக்குதுங்கிறார். அதை பற்றி நம்ம பேச முடியாது. பட் இருந்தால் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனால் பிறந்தவன் அவன் எப்பொழுதுமே பாவம் செய்ய மாட்டான்ங்கிறது அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கலாம். பாவம் செய்வதற்குரிய எந்த விதமான ஒரு முயற்சிகள்லையோ
அல்லது பயிற்சிகள்லையோ அந்த சிந்தனையிலேயே இருக்க மாட்டான், தன்னை காத்துக்குவாங்கிறார். அதைத்தான் அதனுடைய அர்த்தம். அப்போ இதெல்லாம் தான் பாருங்கள். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பாவம் செய்கிறதுக்கு விமர்சையாக போயிட்டு இருந்தோம். சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது உடனடியாக செஞ்சிட்டோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது கூட தன்னை காத்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறவர்கள். ஸோ அதுதான் மூணாவது, தேவனுடைய நீதி அவர்கள் எப்படி வச்சுக்குவாங்கன்னு சொல்லி கவனிக்கும்போது 1 யோவான் 2:29 வாசிக்கலாம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறார். நீதியை செய்கிறவன் தான் அவரில் பிறந்தவன்கிற. நீதினா நமக்கு புரியும் இல்லையா? முற்றிலும் முழுமுதற் கீழ்ப்படிதல், அதான் நீதி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் இல்லையா, இப்பொழுதும் நான் சொல்வதை உள்ளபடி கேட்டு, நான் சொல்கிறத அப்படியே கேட்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் நமக்கும். அப்படியே யார் உண்மையாக கீழ்ப்படுகிறாங்க. சில பேர் வியாக்கியானம் பேசுவாங்க தெரியுங்களா? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. ஏன் பிரதர் எப்படின்னா அது ஒரு காரணம், ஒரு வியாக்கியானம், இல்லை திருப்பி நம்மக்கிட்ட நீங்கள் மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இதெல்லாம் கேவலமான என்ன சொல்லலாம், ஒரு நடவடிக்கைகள். அப்படி இல்லை. நம்ம ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நம்ம திருத்துவதற்குன்னு எடுத்துக்கலாமே. உடனே அவங்க மேலே கோவப்பட்டு நீங்கள் சரியா அப்படின்னா யார் தான் சரி இந்த பூமியில்? எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் தானே பைபிள் சொல்லுது. ஆனாலும் நம்மை பரிசுத்தத்துக்கு தேவன் அழைக்கும் போது அந்த வாஞ்சைக்குள்ளே போகிறாங்க பாருங்கள், அவங்க தான் நீதியை தேடக்கூடியவர்கள். மலைப்பிரசங்கத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய அர்த்தம் தெரியும் இல்லையா? தேவனிடத்தில் டெய்லியும் அப்படியே ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி பைபிள் வசனத்தை திறந்து, அப்பா இன்றைக்கி என்ன கட்டளை கொடுக்குறீங்க, இன்றைக்கி நான் இதை கீழ்ப்படுகிறேன், என்ன செய்ய சொல்கிறீங்க, உடனே செய்கிறேன், உங்களுக்கு எதாவது விருப்பம் இல்லையா அதையும் சொல்லிடுங்க, இமீடியட்டாக அதை நிறுத்துகிறேன். அதுதாங்க நீதியின் மேல் பசிதாகம். நம்ம என்ன பண்ணுவோம்? பின்னாடி சைடு வழியில் ஏதாவது வழி இருக்கா அதைத்தான் பார்த்துட்ருப்போம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த காற்று போல இருக்கிறவர்கள் இந்த மாதிரி கேரக்டருக்குள்ளே வருவாங்க. ஏன் தெரியுமா? வசனம் என்கிற வித்து அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். கவனிங்க, 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? கவனிங்க, தேவனுடைய வசனம் என்கிற வித்து அவனுக்குள் இருக்கு. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். அடுத்தது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவுள்ள வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வசனம் இருக்கா? இதையே தாங்க சொன்னார், மறுபடியும் பிறத்தல். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் சொன்னார் இல்லையா? அந்த மறுபடியும் பிறத்தல்ங்கிறது இதுவரைக்கும் மாம்சத்தில் பிறந்தோம். அடுத்தது, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது இதில் அழிவில்லாத ஒரு வித்து நமக்குள்ள, ஏன்னா மாம்சமெல்லாம் அழிய போகுது. இதை எத்தான் சொன்னார் பாருங்க, அழிய போகிறதாகிய இது சொன்னார் இல்லையா? அது சாமாமையை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குன்னாலே அதனுடைய அர்த்தம் என்னென்னா அவருடைய வித்து நமக்குள் இருக்கா. சரி, வேத வசனம் நமக்குள் இருக்கா? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. வேத வசனம் நமக்குள் இருக்கா? இருக்கு. நமக்குள் இருக்கா? இருக்கு. நமக்குள்ள தான் இருக்கு. வேத வசனம் பாவம் பண்ணுமா? அவ்வளோதான். அந்த வசனம் நமக்குள் இருந்தால், இந்த வித்து நமக்குள் இருக்கிற வரைக்கும் அது அந்த பாவத்துக்குள்ளேயே போகாது. இப்படி இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். என்ன, வசனம் பாவம் செய்யாது. என்றைக்கும் வசனம் பாவம் செய்யாது. வசனம் யாருக்குள்ளே போகுதோ அவர்களும் பாவத்திற்குள்ளே போக மாட்டாங்க. இந்த ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நீங்கள் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறார். ஸோ அப்போ மறுபடியும் பிறக்கிறதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்குது. கவனிங்க, பிறந்து அது கொஞ்சம் சில நேரங்களில் ஏன் அழுகுது, அதுக்கு யார் என்ன கவனிக்கிறதுன்னு தெரியல. அப்பாவுடைய முகம் அம்மாவுடைய முகம் அது கண்டுபிடிக்கிறதுக்கு நாள் ஆகும். ஆனால் ஓரளவுக்கு அப்பா அம்மா 2 பேருடைய பராமரிப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தை ரொம்ப கம்ஃபர்டபுளாக அது தன்னுடைய சுற்றுச்சூழலை வளர ஆரம்பிக்கும். காரணம், அவங்க அப்பா மேலே அம்மா மேலே இருக்கக்கூடிய என்ன சொல்லலாம், நம்பிக்கை. அப்பா அங்கே இருக்கார், அம்மா அங்கே இருக்கார், கீழே விழுந்தால் காப்பாற்றிடுவாங்க, திடீர்னு ஏதாவது வேணும் வாங்கி கொடுப்பாங்க, அழுதன்னா அப்படியே தூக்கி கொஞ்சிக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே அந்த குழந்தை வரும்போது அந்த குழந்தை தன்னுடைய தாய் தகப்பன் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதே தான் நமக்கு பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும். அந்த விசுவாசத்தில் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள்.
1 யோவான், இதே யோவானில் தான் பாருங்கள் அந்த பாயிண்டெல்லாம் எழுதுறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தாய் தகப்பன் நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு ஒரு குழந்தை எப்படி நினைக்கிறதோ அதே மாதிரி சில நேரங்களில் குழந்தை போயிட்டுருக்கோம், விழுந்துருது, கொஞ்சம் அடிபட்டுருதுங்கிறதுக்காக அந்த அப்பா அம்மா அன்பில்லை சொல்ல முடியாது. அவங்க பார்க்குறக்குள்ள அது விழுந்துருதே. அந்த மாதிரி தான் சில சோதனைகள் நமக்கு வருது, தாங்க முடியாத சோதனை கூட வருது. ஒன்று மட்டும் நிச்சயம், தேவன் கிறிஸ்து ஒரு தாயும் தகப்பனை போல அவருடைய பிள்ளைகளை, அது எத்தனை வசனம் படிச்சிருக்கணும், தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பேன் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த விசுவாசத்தில் ஒருத்தர் வளருமா. இந்த விசுவாசம் எப்போ தெரியல நம்மளை விட்டு போயிடும். நமக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு நெருக்கும் போது நம்மளுடைய விசுவாசம் நம்மளை விட்டு போயிடுது இல்லையா. அப்படி போயிடவே கூடாது. அப்படி போச்சுன்னா நாம் காற்றை போல மாறக்கூடியவர்கள் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. அவர் ஆமாங்க பயந்துட்டாருங்கன்றோம் ஒரே வார்த்தையில். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை அப்படி பயப்படாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும்போது, எப்படிங்க இவ்வளோ பிரச்சனை வருது பயப்படாமல் நிற்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறார், அவர் தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காருங்க. இவ்வளோதான். அப்போது நம்முடைய வாழ்க்கையே தேவன் கிறிஸ்து என்கிற ஒரு தொட்டல், அதில் அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு போகிற மாதிரி ஒரு வாழ்க்கை தான். எந்த சூழ்நிலையிலும் தேவன் அவருடைய பிள்ளைகளை கைவிடுறதுக்கான வாய்ப்பில்லை. ஆனால் அவர்கள் எப்படி மாறணும்னு சொல்கிறாருன்னா பாருங்கள், நீங்கள் மறுபடியும் பிறக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு வித்து வரணும். எப்படி மரியம்மா வயிற்றுக்குள்ளே ஒரு வித்து போனோன்னா இயேசு கிறிஸ்து உருவானார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே மாம்சத்தில் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு வித்து உள்ளே போனோன்னே இங்கே என்ன உருவாகணும், புதிய சிருஷ்டி அங்கே அப்படியே உருவாகணும். இதே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த வசனம் பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் தான் இவ்வளோ நேரம் படிச்சுட்ருக்குறோம். நிக்கோதேமுடைய காரியங்களை படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, அதை இன்னும் கண்டினியூ பண்ணுறார். எப்படி கண்டினியூ பண்ணுறா பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும். இந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம். ஆனால் அடுத்தது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்கணும். பாருங்க, யோவான் 3:14. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தம்மை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இப்போ பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுற. நம்ம ஏற்கனவே மோசே அந்த சர்ப்பம் பற்றி ஒரு சப்ஜெக்டை நமக்கு யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் கேட்காதவர்கள் அதை சண்டே சர்வீஸினுடைய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மோசே அந்த சர்ப்பத்தை குறித்து ரொம்ப அருமையான ஒரு பாடம் இருக்குது. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்படணும். இது சொல்லிட்டு அடுத்த வசனமே பாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்திலே நான் இழுத்து கொள்ளுவேன். இவ்வளோதான் ஒரு கம்பேரிஷன். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும்போது கொள்ளிவாய் சர்ப்பத்தை விட்டு நிறைய பேர் அங்கே இறந்து போனாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாம் கதறாங்க தங்களுடைய ஜீவனுக்காக. உடனே மோசே கிட்ட சொல்கிறார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை எடுத்து உத்தரத்தில் மாட்டு, எங்கேருந்து பார்த்தாலும் தெரியணும். ஏன்னா பார்த்து புழங்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை, பார்த்தான்னா பொழைச்சிக்கிட்டான்னார். அதனுடைய அர்த்தம் நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ அன்னைக்கு ஒரு வெண்கல சர்ப்பத்தை பார்த்தாங்க, அது உயர்த்தப்பட்டது, பார்த்தோன்னே பொழைச்சிக்கிட்டாங்க. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் நமக்கு தெரியும் இல்லையா. உலக ஜனங்கள் எல்லாம் ஜீவன் இல்லாமல் போகும்போது வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அவரை பார்த்தாலே பொழைச்சிக்கலாம். அதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இங்கே எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்னை நீங்கள் பார்த்தா பொழைச்சிக்குவீங்கன்னு திருச்சபையை பார்த்து சொல்ல, நான் பூமியில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். ஒரு பெரிய வித்தியாசம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும். பழைய ஏற்பாட்டில் சர்ப்பம் பார்த்தார்கள், பிழைத்தார்கள். அந்த சர்ப்பம் கிறிஸ்துவுக்கு நிழலாக சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் சர்ப்பம் பார்க்கல, கிறிஸ்துவோட என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டான். என்னோட நீங்கள் சேர்ந்துக்குங்க, நான் உங்களை இழுத்துக்குவேன். அப்படி இழுத்துக்கும் போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவோட இணையக்கூடிய நிலைமைக்குள்ளே போயிடும். அப்போது நம்ம இந்த மாம்சத்தில் இருக்கிறோம், கிறிஸ்து இப்போ உயர்த்தப்பட்ட நிலைமையில் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இப்போ என்ன செய்யணும்னா, இந்த மாம்ச வாழ்க்கையை பெருசாக நினைக்காதீங்க. அதுதான் என்னுடைய அர்த்தம். இன்னைக்கு என்ன பண்ணுறது தெரியுமா, அப்படியே ஓடுறோமா, இந்த காசு பணம் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு நம்முடைய நேரத்தை எல்லாம் செலவு பண்ணி அத்தனை நேரமும் அழிய போகுது.
தேவனுக்காக செலவு பண்ண வேண்டிய நேரம், தேவனுக்காக செலவு பண்ண வேண்டிய காசு, தேவனுக்காக செலவு பண்ண வேண்டிய தாளந்துகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? எதுக்காகவோ செலவு பண்ணி அத்தனை வேஸ்ட் ஆகிடும். அத்தனை வேஸ்ட் ஆகிடும். கடைசியில் ஒன்றுமில்லாமல் நிலைமைக்குள்ளே போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் தேவன் வந்து இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் மாதிரி மெச்சூர் ஸ்டேஜுக்குன்னு போல் ஜஸ்ட்டு முன்னாடி கிறிஸ்து நம்மளுக்கு அவருடைய எல்லா காரியங்களையும் காமிச்சிக்கும் போது, இப்போ அந்த ஒளியோடு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஒளியோடு சேர்ந்துருவீங்க. அப்படி ஒளியோடு சேரும்போது தான் ஒரு முக்கியமான வசனம் இந்த பூமியில் நிறைவேறும். யாக்கோபு 1:18 படித்தோம் இல்லையா? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாக இருப்பதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். யாரெல்லாம் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய திருச்சபையாக மாறக்கூடிய நிலைமைக்குள்ள. அப்போ சத்திய வசனத்தில் ஜெனிப்பிக்கப்படுகிறவர்கள் புரியுதா? வசனம் உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா வசனமாகவே மாறிடுவார்கள். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது, நம்மெல்லாம் சத்தியத்துக்குள்ளே வந்தபோது வேதமானவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் முடியும் போது வேதம் ஆனவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும். வேதம் ஆனவர்கள், வேதமானவர்கள், வேதம் ஆனவர்களாக மாற வேணும். அதற்கு பதிலாக இப்பொழுது வேதனை மாணவர்களாக அநேகம் பேர் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். காரணம் என்னென்னா, இந்த வசனங்களுக்கு நம்ம அடிக்கடி கீழ்ப்படுகிறதே இல்லையா? வசனங்களுக்கு யார் உண்மையாக கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் வந்து இந்த பூமியில் மாம்சத்திலேயே மறுஜென்மம் எடுப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மறுஜென்மங்கிறது என்ன? புது வாழ்க்கை, புது சிருஷ்டி, புது அனுபவம், புது அறிவு. அப்படி மறுஜென்மம் எடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த பூமியில் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே காண மாட்டான்னு சொன்னார். அதே தான் காற்றுக்கு ஒப்பிட்டு சொன்னார். காற்றுக்கு 3 குணங்கள் உண்டு. பை ஃபோர்ஸ், இன்விசிபிள், அன்பிரடிக்டபிள். அப்படி இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகள்? ஃபோர்ஸ்னா புரியுதா? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நம்முடைய விசுவாசத்தை யாருனாலையும் என்ன பண்ணக்கூடாது? யார் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அதே சமயத்தில் நம்முடைய கேரக்டரில் யாரும் நம்மளை அசஸ் பண்ணிடவே கூடாது. இப்போ அவர் கோவப்பட போகிறார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சாந்த குணத்தை காட்டணும். இவர் வந்து ரொம்ப வெளியே போகிறார், இந்த மாதிரி வந்து சத்தியத்தை விட்டு போகிறார் அப்படின்னு நம்மளை மற்றவர்கள் சொல்லும்போது சத்தியத்தில் நிலைச்சு நின்று காட்டணும். மற்றவர்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இடமே விட்டுறக்கூடாது. மற்றவர்களால் நாம் நிதானிக்கப்படும். அப்படி இருக்கிறவர்கள் தான் காற்று மாறி. ஏன் அப்படின்னா நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குதுன்னு படிச்சிருக்கோம். அது பரலோகத்தில் இருக்குது. பாருங்கள், பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர காத்துட்ருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். அன்புக்குரிய சகோதர சூழலே, நாம் இப்போ இருக்கக்கூடிய காலம் என்னன்னு சொல்லி கவனிச்சின்னா, மறுரூபமாகக்கூடிய காலம். 2 மறுரூபம் இருக்குது. ஒன்று, நம்ம மாம்சம் செத்து அது ஆவிக்குரிய சரீரமாக போய் கிறிஸ்துவோட போகிறது, அது இனிமேல் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டார்னா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும். உங்களுக்குள்ள ஒரு வித்து பிறக்கணும், அது வளரணும். அது இந்த பூமியில் நீங்கள் மாம்சத்திலே இருந்தாலும் அது காற்று மாதிரி இந்த பூமியில் இருக்கணும். சரியா? அப்போ காற்று, அதை அப்படியே கம்பேர் பண்ண ஆவி. அப்போது ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த பூமியில் பாவம் செய்யறதுக்கு எந்த மூகாந்திரம் இல்லை. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய சிந்தனை இருக்கிறவர்களுக்கு இந்த பூமியில் அந்த பாவத்துக்குரிய மூகாந்திரம் இருக்காது. ஸோ இந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆவியினாலே பிறந்தவன் இப்படித்தான் இருப்பான். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.